நம்ம ஸ்கேலிங்கிறது டூத் கிளீனிங் தான் சொல்றீங்க. ஸோ இது மிஷின்ல பண்ணக்கூடிய டூத் கிளீனிங். இது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ அந்த மாரி பல்லுல இனாமல தேய்ச்சுருவாங்க போனாலே, பல்ல டேமேஜ் பண்ணி விட்டுருவாங்க அப்டின்னுவாங்க. ஸோ அதனால நீங்க வந்து அப்டி ஒரு டவுட் இருக்குன்னா, கிளினிக் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க நெயில்ல செக் பண்ணலாம். உங்களோட நெயில்ஸ்ல நம்ம வந்து அந்த அதே ஸ்கேல டிப் வச்சு பண்ணி காட்டுறோம். நெயில்ஸ்லயே அது ஸ்க்ராட்ச் பண்ணாது. அப்டி இருக்கும்போது உங்களோட இனாமல்லயும் எந்த பாதிப்பையும் உண்டு பண்ணாது. அதில இருக்கக்கூடிய அந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் அண்ட் வைப்ரேஷன் ஒன்லி அந்த அழுக்குகள எடுக்கிற அளவுக்கு தான் அதில வந்து பவர் இருக்குமே தவிர, உங்க பல்ல அத டேமேஜ் பண்ணவும் செய்யாது. கம்ஸையும் டேமேஜ் பண்ணாது. அந்த ஈறு பகுதிகள்ல உள்ள ஆழமா இருக்கக்கூடிய அழுக்குகளையும் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் சப்ஜிஞ்சுவலா கிளீன் பண்ணி எடுப்போம். அப்போ வந்து உங்களுக்கு அந்த பல் நார்மலா உங்க பல்லுக்கு நடுவுல கேப் இருந்திருக்கும். அந்த கேப்புக்குள்ள இருக்கிற அழுக்க தான் நம்ம வந்து கிளீன் பண்ணி எடுப்போம். ஸோ, அப்போ கேப் தெரியும்போது தான் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க பல்ல டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆல்ரெடி இருக்கக்கூடிய அனாட்டாமிக்கல் ஸ்பேஸ் தான். ஸோ, அந்த பல் இடுக்குகள்ல நீங்க அழுக்குகள் சேராம பல்லு கிளீன் பண்ணதுக்கப்புறம் உங்க பிரஷிங்ல நீங்க மெயின்டெயின் பண்ணிக்கலாம். ஸோ, அந்த ஈறுகள் வந்து இறங்கியிருக்குன்னா, அதுக்கு நம்ம அந்த ஈறுகளுக்கு உள்ள மசாஜ்கள் சொல்லி தரோம். அதுக்கு ஏத்த மாரி பண்ணும்போது நீங்க வந்து மெயின்டெயின் பண்ணிக்கலாம். 6 மாசத்துலருந்து 1 வருஷத்துக்குள்ள வந்து நீங்க கிளீன் பண்ணிக்கிறது நல்லது.